யோவான் எழுதின சுவிசேஷகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கேதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், மாம்சத்தினால் பிறப்பது அது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது அது ஆவியாக இருக்கும். ஆகவே நிக்கேதேமு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நிக்கேதேமுவின் இடத்துல சொல்றார். அந்த நிக்கேதேமு என்பவன் யார் என்றால், அவன் ஒரு யூத அதிகாரியாய் அவன் இருந்தான். அவன் ஒரு பரிசேயன். பரிசேயன் என்றால் குற்றம் சாட்டுகிறவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் குற்றம் சாட்டிக்கொண்டே இருப்பார்கள், குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் அவர்களுடைய காரியம். ஆனால் அந்த பரிசேயன் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தான். ஆகவே அவன் ரகசியமாய் ஒரு நாள் இரவு வேளையிலே அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து அவன் சந்திக்கிற பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் அவன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக மீண்டுமாக அவன் ஒரு ஸ்தானத்தை அவன் எடுக்க வேண்டும். அது என்ன ஸ்தானம் என்றால் அது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ஆகவே ஞானஸ்தானம் பெறாதவர்கள் எவரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக, அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக, இன்னும் சொல்ல போனால் பரலோகத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கவே முடியாது. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மாத்திரமே அந்த பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கான எல்லா தகுதியும் இருக்கிறது. ஆகவே நாம் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கிற பொழுது நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அது ஒரு தகுதியாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு அநேக தகுதிகள் இருக்கிறது. அதில் ஒரு தகுதி நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். அப்படி மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உங்களுக்கு இடம் கிடையவே கிடையாது. அதைத்தான் நிக்கேதேமுவின் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்றாரு. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். பாவத்துக்கு நீ மரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே நீ ஒரு முறை பிறந்திருக்கிறாய், அது மாம்சத்திலே நீ பிறந்திருக்கிறாய், உன் தாயின் கருவிலிருந்து நீ பிறந்திருக்கிறாய். ஆனால் நீ இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக நீ மீண்டும் பிறக்க வேண்டும். அப்பொழுது ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிய முடியும். நீ ஞானஸ்தானம் எடுக்கிற நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னை வந்து அவர் ஆட்கொள்ளுவார். தொடர்ந்து உன்னை சத்தியத்திலே அவர் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இன்னமும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பீர்கள் என்றால், உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து முதலாவது நீங்கள் ஞானஸ்தானம்